இந்த சூழலில் தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலுமே ஒரு இடத்துல வந்து அதிமுக தலைமை எங்கேயும் இந்த சிக்கலாக இருக்கும் பொழுது அந்த இடத்தை நிரப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக குறி வச்சு தமிழ்நாட்டை குறைய வச்சு பல வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. காம்பினேஷன் ஒன்று இருக்கும், ஐடியாலஜி ப்ளஸ் மாஸ். அப்படி ஒரு காம்பினேஷனான லீடர்ஸ் வந்து உலகத்திலே ரொம்ப ரேர். தமிழ்நாடு அரசியலில் அப்படியான தலைவர்கள் வந்து வெகு சிலர் தான், விரல் விட்டே எண்ணிடலாம். ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு அரசியல் எந்த சூழல் நோக்கி போகுதுன்னா, ஒரு பக்கம் முற்போக்கு அரசியல், இன்னொரு பக்கம் பிற்போக்கு சனாதன அரசியல்னு போகுது. பிற்போக்கு சக்திகளுடைய என்ட்ரன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த என்ட்ரன்ஸை கேட்டு போட்டு தடுக்கிறதுல முக்கியமான இடத்துல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. ஏன் பாஜகவுக்கே இங்கே வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா விமர்சனம் அப்படிங்கிறது, அரசியலில் எல்லா கட்சிகளுக்கு மேலுமே விமர்சனங்கள் வரும், பாராட்டுகள் வரும், அரசியலுடைய தன்மை அது. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்ட கட்சிக்கும் ஆளப்போகிற வாய்ப்பு இருக்கிற கட்சிகளுக்கு கூட இல்லாத அளவுக்கு விமர்சனங்களும் அவதூறுகளும் என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன் இப்படி இருக்குது? இப்போ அவங்க அந்த விமர்சனம் பண்ணுறவங்களோட பார்வையிலேருந்து பார்க்க போனால் 234 தொகுதியில் 6 தொகுதிக்கு 8 தொகுதிக்குமே கூட்டணியில் போய் நிற்கிற ஒரு கட்சி, 40 எம்பி தொகுதியில் 2 தொகுதிக்காக கூட்டணியில் போய் நிற்கிற ஒரு கட்சி. அப்போ ஒப்பீட்டளவில் ரொம்ப சின்ன கட்சி தானே. ஆனால் இந்த கட்சியோடைய நடவடிக்கைகளும் கட்சியின் தலைவர் திருமாவளவனோட பேச்சுக்களையும் வச்சு இவங்க அவதூறு பரப்புறது, விமர்சனம் பண்ணுறது, பொய் கருத்துக்களை பரப்புறது ஏன் இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க? விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏன் இத்தனை எதிரிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 விஷயம் அதில் கூர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. தமிழ்நாட்டு அரசியலில் கொள்கைகளை ஐடியாலஜி பேசுகிற தலைவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, இப்போயும் இருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு அரசியலில் ஒரு மாஸ் லீடர்ஸ் அப்படிங்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க. இன்றைக்கும் ஒரு பெருமளவுக்கு மாஸ் அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கான கட்சி கூட்டங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் மொபிலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற லீடர்ஸ் தமிழ்நாடு அரசியலில் இருக்காங்க. ஆனால் ஒரு காம்பினேஷன் ஒன்று இருக்கும், ஐடியாலஜி ப்ளஸ் மாஸ். அப்படி ஒரு காம்பினேஷனான லீடர்ஸ் வந்து உலகத்திலே ரொம்ப ரேர். தமிழ்நாடு அரசியலில் அப்படியான தலைவர்கள் வந்து வெகு சிலர் தான், விரல் விட்டே எண்ணிடலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ் மொபிலைசேஷன் இருக்கும். ஆனால் கலைஞர் அவர்களுக்கு அளவுக்கு ஐடியாலஜி அவர் பேசினதில்லை. கலைஞர் அவர்களுக்கு ஐடியாலஜி ப்ளஸ் மாஸ் அப்படி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள். அந்த வரிசையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஐடியாலஜி பேசக்கூடிய அதே சமயம் மாஸ் கிட்ட சென்றடையக்கூடிய ஒரு லீடர்ஷிப்பாக இன்றைக்கி இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் தான். அப்போ இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாற்று சிந்தனைகள், மாற்று ஐடியாலஜிகள், அதாவது முற்போக்கு ஐடியாலஜிகள் மாற்று ஐடியாலஜியாவது இங்கே பிரச்சனை இல்லை, பிற்போக்கு சனாதன ஐடியாலஜிகளை மாற்று ஐடியாலஜியாக உள்ளே கொண்டு வர இயக்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அமைப்புகளுக்கும் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்கார். அதனாலே நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுடைய நடவடிக்கைகள், திருமாவளவன் அவருடைய பேச்சுக்களை திரித்தும் கடுமையான அவதூறுகளை பேசுகிறதுங்கிறது நிறைய இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம கவனிக்க முடியும். அதே போல் தமிழ்நாட்டில் இருபெரும் தலைவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகிருக்கிறதா எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இவர் வருவாரா அவர் வருவாரா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழலில் தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலுமே ஒரு இடத்துல வந்து அதிமுக தலைமை எங்கேயும் இந்த சிக்கலாக இருக்கும் பொழுது அந்த இடத்தை நிரப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஜக குறி வச்சு தமிழ்நாட்டை குறைய வச்சு பல வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இது வரைக்கும் கலைஞர், ஜெயலலிதா அப்படின்னு இருதுருவ அரசியல் இருந்த வரைக்கும் இங்கே அரசியல் அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிடிக்ஸ், மக்களுக்கான நலத்திட்டங்கள், நீங்கள் நல்லா பண்ணீங்களா நான் நல்லா பண்ணிக்கலாம், ஐடியாலஜிக்கலாக பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அதிமுகவும் சமூக நீதி திராவிட அரசியலை பேசுகிற ஒரு கட்சியாக தான் தன்னை இது வரைக்கும் அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்குது. அப்போ பெரிய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஒரு நிர்வாக ரீதியான மாற்றாக தான், உங்களை விட ஊழல் மக்கள் நலன் இப்படியான விஷயங்களை சார்ந்து தான் இங்கே அரசியல் மாறி நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு இன்றைக்கி அரசியல் எந்த சூழல் நோக்கி போகுதுன்னா, ஒரு பக்கம் முற்போக்கு அரசியல், இன்னொரு பக்கம் பிற்போக்கு சனாதன அரசியல்னு போகுது. அப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸுங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டாக மாறுது. அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் ஃபைட்டு இப்போ இந்த கிரவுண்டு மாறுற நேரத்தில் பிற்போக்கு சக்திகளுடைய என்ட்ரன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸை கேட்டு போட்டு தடுக்கிறதுல முக்கியமான இடத்துல இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது, அதிமுக ஆண்ட கட்சியாக இருக்குது. என்னதான் அந்த கட்சிகளுடைய அடிப்படை கொள்கைகள் வந்து சனாதனத்துக்கு எதிராக இருந்தாலும் சில பல காரணங்களால் ஒரு லிமிட்டேஷன்ஸ் தாண்டி பேச முடியல. திமுகவுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அதிமுக
அவங்களாவே உருவாக்கிக்கிட்ட ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஒரு ஒரு பார்ஷியல் வலது சிந்தனையை நோக்கி அது கட்சி போயிட்டுருக்குன்னே நம்ம சொல்லலாம். அப்போ இந்த லிமிட்டேஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் தேர்தல் அரசியலில் இருந்தால் கூட சனாதனத்தை எதிர்ப்பதும் பிற்போக்கு சனாதனத்தை பேசுகிற சக்திகளை வேறு இருக்கணுங்கிறத முதன்மை கொள்கையாக வச்சு இயங்கிட்டு இருக்கிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. இங்கே ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கிற பாஜகவுடைய ஆதரவு இருக்கிற ஏன் பாஜகவிற்கே இங்கே வந்து ஒரு சேலஞ்சிங் ஃபேக்டராக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள். ஸோ இந்த காரணங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவதூறுகளை பரப்புறோம், அல்லு சில்லுகளை வச்சு விடுதலை சிறுத்தைகள் மீது விமர்சனங்களை திட்டமிட்டு பரப்புறதுக்கான ஒரு சூழலாக இங்கே இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது.